ஏய் ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி கிறிஸ்மஸ். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது பாலப்பழமில் இருக்க குடில் பார்க்குறதுக்கு. தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து குடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கிறிஸ்மஸில் வந்து ஒவ்வொரு வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணதாக இருக்கட்டும், ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற டெக்கரேஷனாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரொம்பவே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த பாலப்பழம் குடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதனால தான் நாங்கள் பார்க்குறதுக்காக போனோம். ஸோ இது வந்து மார்னிங்குமே இருக்கும், ஆனால் அந்த லைட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் ஈவினிங் பார்க்க போனோம். இது ஜனவரி 1 வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். இது வந்து ஃப்ரீ தான் என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி, ஒரு ஏடன் கார்டன் மாதிரி அவங்க செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டர் ஸ்டோரிஸ்லாம் வந்து அவங்க வந்து அழகாக வந்து அந்த பொம்மை மூலமாக வச்சு அவங்க வந்து நிறைய பலகையில் வந்து அதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கதை என்னதுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருக்கிற கேரக்டர் வந்து யோசேப்பு, அதாவது ஜோசப்பு. இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்க ஜோசப். ஸோ இவர் வந்து ஒரு சொப்பனக்காரன், இவருக்கு ஒரு பேர் இருக்குது. இவர் கண்ட வந்து ட்ரீம் வந்து, அதாவது கடவுள் கொடுத்த அந்த ட்ரீம் வந்து அவரோட லைஃப்பில் அதுக்கப்புறம் எப்படி வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்றது தான் அவரோட ஸ்டோரி. ஸோ கடவுள் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்கிற ட்ரீமில் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளை நிறைவேற்றுவாருன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு. ஸோ அவரோட ஃபேமிலியே வந்து அவரை வந்து தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பார்வோன் ராஜா கிட்ட வந்து அவர் வந்து அடிமையாக அவர் வந்து விற்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் வந்து அவர் கண்ட ட்ரீம் வந்து எப்படி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, கடவுள் வந்து எப்படி அவரை பிளஸ் பண்ணுறாருன்றதான் அவரோட ஸ்டோரி நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ அந்த யோசேப்பு வந்து பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காட்டுறது வந்து மோசஸ், அதாவது மோசே அப்படின்வாங்க. இவர் வந்து நைல் நதியில் வந்து அவங்க அக்கா வந்து அந்த டைமில் வந்து இஸ்ரவேல் மக்களோட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லும் போது இவங்க வந்து நைல் நதியில் வந்து அவரை வந்து விடுவாங்க. ஸோ அவரை எடுத்து பார்வோனோட குமாரத்தை வந்து எடுத்து எப்படி அவங்கள வளர்க்குறாங்க, அந்த மாதிரியான கதை அது. ஸோ இதில் வந்து மோசே வந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி போகும்போது வாதையினால் வாதிட்டார் அப்படின்றது வந்து பைபிளில் இருக்குது. ஸோ அந்த வாதைகளை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐடல்ஸ் மூலமாக அவங்க சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து செங்கடலை வந்து ரெண்டாய் பிளந்து அந்த வழி வந்து திறந்து இஸ்ரவேல் மக்களை வந்து அக்கறைப்படுத்தினார் கர்த்தர். ஸோ அதை வந்து அழகாக அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற பாடலுமே வந்து அங்கே பேக்ரவுண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் நடந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்வோனும் அவனோட சேனை எல்லாமே வந்து அமிழ்ந்து போனதாக நம்ம பைபிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ஸ்டோரி வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து 10 கட்டளைகள் வந்து கொடுப்பாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கொலை செய்யாதிருப்பாயாக, உன்னோட அப்பா அம்மா வந்து நீ வந்து கனப்படுத்தணும் அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடையும் அவங்களுக்கு மண்ணாவும் கொடுக்கப்பட்டது. அந்த காடை உண்மையாகவே காடை அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் இந்த கன்றுக்குட்டி தான் நம்மளை வந்து காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்களாம் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள்னு சொன்னனால அந்த கன்றுக்குட்டி சிலையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நரகம், அதாவது எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம நன்மை செய்தால் நம்மளுக்கு வந்து மோட்சமும், தீமை செய்யும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம் வந்து நம்மளை வந்து எரிகிற அக்கினியில் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ அது உண்மையாக இருக்குது, அது எப்படி இருக்குன்றது தான் வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அலறல் சத்தம், யாரெல்லாம் அந்த நரகத்துக்கு போவாங்க அப்படின்றதுமே வந்து அதில் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பயத்தையும் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இடம். அதாவது இதை பற்றி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸோ இல்லை அதை பற்றியான ஒரு தெளிவையும் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயேசு பிறப்பின் நாள் தானே இந்த கிறிஸ்மஸ்ஸு. ஸோ அந்த டைமில் யூதர்கள் வந்து அவங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அவங்க வந்து என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த நாட்களுக்கே நம்மளை கொண்டு போன மாதிரி இருந்தது. இங்கே வச்சுருக்கிற ஒவ்வொரு விஷயமும், அவங்க துணி தைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஒவ்வொரு இதுவுமே வந்து அழகாக அந்த மெக்கானிசம்லாம் அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட தொழிலாக இருக்கட்டும், அவங்கள அனுதினம் அவங்க செய்கிற எவ்ரிடே அவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது.
இது நம்ம கை வச்சு தட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த கிளார் மாதிரி ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ இது ஏசு வந்து ஏசப்போட அப்பா அம்மா வந்து சத்திரத்தில் போய் கேட்கும்போது சத்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாட்டு தொழுவத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறது, என் தொழுவத்தில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, நீங்கள் வேணால் அது வேணால் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஹம்பிள்னஸை வந்து காமிக்குது அந்த ஏசு பிறப்பு வந்து. ஸோ இது எல்லாமே அழகாக அவங்க மெக்கானிசம் எல்லாமே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஏசு பிறப்போட அந்த ஒரு காட்சி. இதோட வந்து இந்த குடில் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா அந்த எகிப்து பிரமிட் அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்ல ஒரு 20 to 30 minutes நம்மளுக்கு அங்கே உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் நீங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா நேரத்தில் இருக்கிற அந்த எல்லா விளையாட்டு ஜாமான், வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய வந்து அவங்க வந்து இருந்துச்சு. அதை தவிர வந்து ஈட்டபிள்ஸும் இருந்துச்சு. காலிஃப்ளவர் 65, அப்புறம் மசாலா பூரி, அது மாதிரி நிறையா இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு திருவிழா கடை எப்படி இருக்கும் ரோடு, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. நீங்களும் வந்து போங்க. ஜான்வரி 1 வரைக்குமே இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர வந்து ரைடெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்டு இந்த தேன் குழல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சுட சுட அந்த முறுமுறுன்னு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி பழைய ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே கிடச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கான இந்த ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. இது நீங்கள் தனியாக நீங்கள் ஒவ்வொன்று ரைடுக்கும் நீங்கள் தனியாக பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பெரியவங்களுக்குமே வந்து அந்த குடில் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஊருக்கு லீவ்லோ இந்த மாதிரி போகும்போது ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.